வருங்கால காவல்துறை ஆகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தகவல். சார், எஸ்ஐபிசி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, எப்போ தான் வரும், என்ன தான் ஆச்சு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். எல்லா அகாடமிலையும் ஒவ்வொரு டேட்டு சொல்கிறாங்க, கரெக்டான டேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இதுதான் கடைசியான முடிவு, உறுதியான முடிவு. 2026 மே அப்போ நம்மளுக்கு 2026 எலெக்ஷன் நடக்க போகுது. அதனால் அதற்கு முன்னாடி எஸ்ஐபிசி இந்த 2 எக்ஸாமையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுருவாங்க. எதற்காண்டினா இந்த 2 எக்ஸாமுடைய மாணவர்கள் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 10 லட்சம் மாணவர்களுடைய ஓட்டு வேணும்காண்டி கண்டிப்பான முறையில் எஸ்ஐபிசியோடைய எக்ஸாமை அடுத்த வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாமே வேலைக்கு போகிற மாதிரி அந்த அளவுக்கு முடிச்சுருவாங்க. அப்போ எப்போ தான் சார் நோட்டிஃபிகேஷன், பிசி நோட்டிஃபிகேஷன் வரும், எஸ்ஏவுடைய எக்ஸாம் வரும்? வாங்க முதலேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2023 அவர்களுடைய ரீரிசல்ட்டு எப்போ வரும்னா, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பான முறையில் வரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பான முறையில் அது வந்துடும். இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் கண்டிப்பான முறையில் வந்துடும். அதுக்கடுத்து 2வது விஷயம் என்னன்னா, அவங்க ரீரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங் உடனே நடந்துருமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. இது டவுட்டில் இருக்குது. 2023 25 சேர்ந்து நடத்த போகிறேன்னு பாதி பேர் சொல்கிறாங்க. இல்லை தனித்தனியாக தான் நடக்கும்னு என்று சொல்கிறாங்க. இது அடுத்து தான் நான் இந்த இது கன்ஃபார்மாக கிடச்சக்கப்புறம் உங்களுக்கு தகவல் அளிக்க முடியும். 2வது விஷயம் என்னென்னா, 2025 உடைய எக்ஸாம் டேட்டு எப்போ தான் சார் வரும்? தெளிவாக சொல்கிறேன். 2025 உடைய எஸ்ஏவுடைய எக்ஸாமுக்கு 2 கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கேஸ் என்னன்னா, ஏஜ் ரிலாக்ஸன். ஏஜை பற்றி பாதி பேர் அப்ளை பண்ண முடியலன்னு அவங்க ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டு பண்ணியிருந்தாங்க, அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த தகவல் எதுவும் கிடச்சிச்சா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றி டிஎன்யூஎஸ்ஆர்பியோ ஹைகோர்ட்டோ எதுவுமே எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து 2025 உடைய டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் ஜென்ரலுக்கும் 2 பேர்த்துக்கும் ஒரே சிலபஸ், ஒரே மாதிரி தான் எக்ஸாம் அது ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எதனால் இந்த கேஸ் வந்துச்சுன்னா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, யாரோ கேஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த உள்ளக்க இது எக்ஸாம் கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரோ செலக்ட் ஆகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையினால் இந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ நுழைஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஹைகோர்ட் இந்த ப்ராப்ளம் ஆகஸ்ட் 2nd வீக் இந்த ஃபஸ்ட்டு வாய்தா நடக்கும்போது அதை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதோடைய ரிலாக்ஷன் 2வது நடக்குமா இல்லைன்னா அப்படியே முடிஞ்சிருமா, இது கன்ஃபார்ம் ஆயிருமா எக்ஸாம் டேட்டுன்னு நம்ம 2வது ஃபஸ்ட்டோடைய ஆகஸ்ட் 15 கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி 2வது போயிருச்சுன்னா கொஞ்சம் எக்ஸாம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பான முறையில் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். ஆனால் தள்ளி போச்சுன்னா கொஞ்சம் ஒரு 10 நாள், ஒரு 20 நாள் அடுத்த எக்ஸாம் டேட்டு கொஞ்சம் மாறும். மேக்ஸிமம் எஸ்ஏவுடைய 2025 எக்ஸாம் டேட் நான் கரெக்டாக சொல்கிறேன், நவம்பர் 9 இல்லைன்னா 16 2 ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது ஒரு சண்டே கண்டிப்பான முறையில் நடக்கும். இது உறுதியாக ஒரு 95% நம்பலாம். மாணவர்கள் எல்லோரும் தரவாக படிச்சுக்கிட்டே இருங்க, சோர்வடைஞ்சிடாதீங்க. கரண்ட் அஃபேர் எல்லாமே கரெக்டாக படிங்க. சார் கரண்ட் அஃபேர் எந்த மந்த் வரையும் சார் படிக்கணும்னா, மேக்ஸிமம் ஜூலை வரையும் படித்தாலே போதும். எதற்காண்டி சொல்கிறேன்னா, ஜூன் 28 நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது நம்மளுக்கு ஜூன் 10ஆம் தேதி 7ஆம் தேதி தான் நம்மளுக்கு எக்ஸாம் தள்ளி போகுதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்க கொஸ்டின் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பான முறையில் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து தான் எடுத்திருப்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு 6 லட்சம், ஒரு 5 லட்சம் கொஸ்டின் பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே கொஸ்டின் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது. நீங்கள் எதற்கும் ஒரு 2 மந்த்து 3 மந்த்தோடைய கரண்ட் அஃபேர் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஜூலை, ஆகஸ்ட் இந்த 2 மந்த்து மட்டும் போதும். ஜூன் வரையும் கன்ஃபார்ம் படிக்கணும். ஜூலை, ஆகஸ்ட் கொஞ்சம் மேலோட்டமாக ஒரு கரெக்டான ஒரு கரண்ட் அஃபேர் மட்டும் படிங்க, முக்கியமானது. இது கரண்ட் அஃபேர் உங்களுக்கு வேணும்னா நான் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன். அதில் பிசி நோட்டு, இது பிடிஎஃப், எஸ்ஏவுடைய பிடிஎஃப், ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே, கரண்ட் அஃபேர் எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு டெலிகிராமோடைய சேனலோடைய லிங்க் கமெண்டில் கொடுக்குறேன்.
கண்டிப்பான முறையில் வந்து நவம்பர் 9 இல்லைனா 16 இந்த 2 சண்டேயில் கண்டிப்பான முறையில் நடக்கும். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பான மாணவர்கள் வேகமாக படிச்சுக்கிட்டே இருங்க, சோர்வடைஞ்சு விட்டுறாதீங்க. பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஜூலையில் வரும் பாதி பேர் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆகஸ்ட் வரக்கூடிய மாதம் கண்டிப்பான முறையில் 15ஆவதுலேருந்து 15 அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 15க்கு அடுத்து வர வாய்ப்பு இருக்குது நோட்டிஃபிகேஷன். அதோடைய எக்ஸாமும் டிசம்பர் இல்லைனா நவம்பர் லாஸ்ட்டில் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கனால கண்டிப்பான முறையில் மாணவர்களுடைய ஓட்டு தேவையினால் கண்டிப்பான முறையில் வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால் வந்து டிசம்பருக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சி 3500லேருந்து 4000க்குள்ளே இருக்கும். கண்டிப்பான மாணவர்களே இந்த வருஷத்தை மட்டும் கை விட்டுறாதீங்க. 2025 குரூப் 4 கஷ்டமாக போச்சு. பாதி பேர் தான் கரெக்டாக எழுதியிருந்தீங்க, பாதி பேர் வந்து கொஞ்சம் கரெக்டாக எழுதியிருந்தீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை போயிடுச்சு. அதனால் வந்து வரக்கூடிய பிசிஎஸ்ஐக்கு வந்து கரெக்டாக எழுதி இந்த வருஷத்துடைய அரசு அதிகாரியாக ஆக பாருங்கள். இந்த தகவல் தான் கிடச்சிருக்கு. இந்த தகவல் படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவல் வந்து எனக்கு கிடச்சதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இது வந்து நானாக சொல்லக்கூடிய தகவல் கிடையாது. அதனால் மேலும் ஒரு தகவல் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.